திரு ரவி குழந்தைகள் பெரிய அளவிற்கு வந்து குறிப்பாக வந்து எதிர்க்கட்சிகள் உங்களுடைய அதிமுக முதற்கொண்டு எல்லோருமே வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருந்தீங்க. டாஸ்மாகில் நடக்கக்கூடிய முறைகேடு அதுக்கு ஒரு டைட்டிலாம் கூட கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த முக்கியமான வழக்கில் இன்றி உச்சநீதிமன்றம் வந்து கடுமையான விதிகளை பற்ற இல்லைன்னு சொல்லி கடுமையாக வந்து கண்டிக்குது. ஈடியை ஒரு கூட்டாட்சி தத்துவத்தையே வந்து மீறுகிற வகையில் வந்து இவங்க ரெய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு முகாந்திரமே இல்லை அங்கே நீங்கள் போய் சோதனை செய்வதற்கு, எப்படி அதை விசாரிக்க முடியும்னு சொல்லி பேசுகிறீங்களே, அந்த அடிப்படையே அந்த கேஸே வந்து இஸ் இட் ஃபாலிங் ஃப்ளாட்? முகாந்திரம் இல்லாமல் நுழைவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. முதலில் ஒரு அரசு வந்து தமிழக அரசு வந்து செயல்படுது, சிறப்பாக செயல்படுது அப்படின்னா அவங்க வந்து அங்கே என்ட்ராக வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து அளவுக்கு மீறி ஒரு லிமிட்டை மீறி போய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி த ஸ்டேட், அந்த ஹோல் இந்தியா வந்து வாட்ச் பண்ணுற அளவுக்கு மேட்ரு வந்து சீரியஸாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற போது தான் இந்த மாதிரி குறுக்கீடுகள் வர செய்கிறது. அது இல்லாமல் ஒருத்தர் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சுயாட்சியில் வந்து இப்போ தமிழகத்தில் ஆட்சி செய்கிறவர்களை வந்து இடையூறு செய்யும் விதமாக மத்திய அரசு வந்து எதாவது பண்ண வேண்டும் அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது தான் அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நெசசிட்டி வருது. அதுதான் ரீசன். அப்போ ஸ்டேட் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகலை, அது லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாத்தையுமே பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணலைங்கும் போது தான் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் வந்து அளவுக்கு அதிகமாக அப்படின்னா எப்படி அளவுக்கு அதிகமாக இந்த சென்ஸ் அதுதான் நீங்கள் தான் சொல்லலாம். நீங்கள் தான் சொன்ன அளவுக்கு அதிகமாக அப்படின்னு போகிறதுனா அளவு இருக்கா, எப்படி முறைகேடுக்கு இல்லை எப்படி? அதாவது என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுபடி போயிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து ஒரு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கிற மாதிரி இஷ்யூலாம் நிறைய இருக்குது. அந்த இஷ்யூ வந்து வெளிப்படைத்தன்மையோடு இந்திய அளவில் பேசப்படுகிற அளவுக்கு வரும்பொழுது மத்திய அரசு தலையிட்டு அதில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்கு முயற்சி செய்வது எந்த விதத்தில் தவறாக சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடியோட சப்மிஷன் படியே இந்த போடப்பட்ட எஃப்ஐஆர்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டிலுக்கு மேல் காசு வாங்குறதெல்லாம் 2014 21 இருக்குன்னு சொல்லி ஏஐஜியை இன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ முந்தைய அதிமுக காலகட்டத்திலையும் இந்த காசுகள் வாங்கப்பட்டிருக்குன்னு அந்த 7 ஆண்டுகளையும் குறிப்பிடுறாங்க. இல்லை, அவங்க குறிப்பிடுறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி இருந்தால் கூட அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே எழவில்லை. திமுக அரசில் எழுத மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி இன்டர்ஃபியரன்ஸுக்கு அப்புறம் இந்த செந்தில் பாலாஜியோட ரோல் வந்து டிஎம்கேல வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் பார்க்கக்கூடிய அளவிற்கு பேசப்பட்ட விஷயங்கள் அந்த நேரத்தில் பேசப்பட்டதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அப்பொழுதும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கலாம். இந்த அளவிற்கு உச்சகட்ட இல்லை, இந்த அளவிற்கு உச்சகட்டமா பிரச்சனை வந்து இந்தியாவே நோக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி எதுவும் நடக்கும். அதுதான் அளவுகோல்னு சொல்லல. நான் கேட்கிறேன், இன்னொரு கேள்வி சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. அதில் நீங்கள் ஒன்று நீங்கள் எப்போ அதை வரையறுக்கிறீங்க எப்படி அளவு என்னன்றது. இரண்டாவது, அப்படியே நடந்தாலும் கூட இங்கே மாநிலத்தில் ஒரு விசாரணை அமைப்பு இருக்குது, இங்கே ஒரு டிவிஎஸ்சி இருக்குது, இங்கே ஒரு கோர்ட் இருக்குது, நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கலாம். இல்லை இங்கே வந்து வழக்கு தொடுத்து அது நடக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றம் ஆணைப்படி ஏதாவது வரலாம். நேரடியாக இடி வந்து நினைத்தால் போல வந்து ஒரு சிபிஐ கூட வர்றதுக்கு அனுமதி இருக்குது, கன்சென்ட் வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு அந்த வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து இடி நினைச்சதுன்னா உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மாநிலத்தில் எல்லை மீறி போகுதுன்னு வந்துடலாமா? இல்லை, அதாவது தன்னுடைய அரசு தன்னுடைய தவறுகளை தானே கண்டுபிடித்து நிரூபித்ததாக எங்கும் சரித்திரம் இல்லை. சரியா? இப்போ தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட எந்த பிரிவுகளாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் உத்தரவை மீறி இல்லை முதல்வரின் உத்தரவை மீறி யார் அந்த துறையை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான உளவுத்துறையிலேருந்து போலீஸ் துறையிலேருந்து எல்லாமே துறை வந்து பார்க்குறது முதலமைச்சர் தான் பார்க்குறாரு. முதலமைச்சரின் உத்தரவை மீறி ஏதாவது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அப்போ தன்னுடைய அரசை சார்ந்த தன்னுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் மீது தன்னுடைய அரசில் இருக்கக்கூடியவர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி நடைபெறும் என்ற பட்சத்தில் அமலாக்கத்துறைக்கோ இல்லை சிபிஐக்கோ எந்த துறைக்கும் வேலையே கிடையாது. அது நடைபெறாத பட்சத்தில் மத்திய அரசு ஒட்டுமொத்த மாநிலங்களினுடைய நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால் அதை கவனிக்கிறார்கள். கவனித்து ஒரு பிரச்சனை அளவுக்கு மேல் சென்று ஒட்டுமொத்த இந்தியாவையே கூர்ந்து நோக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனை உச்சபட்சமாக செல்லும் பட்சத்தில் அவர்கள் தலையிட்டு அதில் நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.